वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरम् आश्रयामः। जयत्याश्रितसन्त्रास द्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः वन्दे बृन्दावनचरम् वल्लवी जनवल्लभम् जयन्ती सम्भवं धाम வைஜயந்தி விபூஷணம். நமஸ்பாயே. இன்றைய தினம் ஸ்ரீ ராகவ யாதவீயம்னு சொல்லக்கூடிய கிரந்தத்துல ஸ்லோகம் நம்பர் 7, இந்த 7வது ஸ்லோகத்தை பிரதிலோமம் மற்றும் அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்த்தோமே ஆனா, ராமர் பரசுராமனை வென்று அவரிடத்துல கருணை கொண்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கவி காண்பிச்சு கொடுக்கிறார். அதே 7வது ஸ்லோகத்தை பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்தை நம்ம பார்த்தோமே ஆனால், பாரிஜாத மலரை அடைந்த ருக்மிணியினுடைய நிலை எவ்வாறு இருந்தது, இதுதான் இந்த 7வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களாக இருக்க போறது. இதுவரை நாம 6 ஸ்லோகங்களை சோஃபார் பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த 6 ஸ்லோகமும் எப்படி பார்த்திருக்கோம்? இதே கிரமம் தான், அனுலோமம் பிரதிலோமம்ன்ற கிரமத்தை பார்த்தோம். சென்ற வகுப்புல அந்த 6வது ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்னவா இருந்தது? அனுலோமம் ரீதியில சீதை ராமனை அடைந்ததுன்றது மாதிரியான ஒரு விஷயம். அதே ஸ்லோகம் பிரதிலோமமா பார்க்கும் பொழுது ருக்மிணி பாரிஜாத மலரை அடைந்தது. இந்த 2 விஷயத்தை பார்த்தோம் இல்லையா? அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 7. அந்த 7வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய பதச்சேதம், அதனுடைய அன்வயா, அதே மாதிரி அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 7. இந்த 7வது ஸ்லோகம் முதல்ல நாம அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்க்கலாம். இதனுடைய தாற்பயம் என்னவா இருக்க போறது? ராமர் பரசுராமரை வென்று அவரிடம் கருணை கொண்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதை எடுத்துட்டு கவி இங்க வர்ணிக்கிறார். அது என்ன ஸ்லோகம் பாருங்க. ராமநாமா சதா கேதபாவே தயாவான் அதாபி இனதேஜாஹ ரிபௌ ஆனதே காதிமோதா சஹாதா சுபாசா ரசாமே சுகஹ ரேணுகா காத்ரஜே பூருமே. ராமநாமா சதா கேதபாவே தயாவான் அதாபி இனதேஜாஹ ரிபௌ ஆனதே காதிமோதா சஹாதா சுபாசா ரசாமே சுகஹ ரேணுகா காத்ரஜே பூருமே என்கிறது ஸ்லோகம். அதனுடைய பதச்சேதா ராமநாமா சதா கேதபாவே தயாவான் அதாபி இனதேஜாஹ ரிபௌ ஆனதே காதிமோதாசஹாத ஸ்வபாசா ரசாமே சுகஹ ரேணுகா காத்ரஜே பூருமே அப்படிங்கிறதாக பதச்சேதா அத்தவா பத விபாகா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத வாசிச்சோம். அந்த ஸ்லோகத்தை பதச்சேதம் பண்ணியாச்சு. அதன் பிறகு இப்ப நாம அன்வயா அப்படிங்கிற கிரமத்துல இங்க பதச்சேதத்துல இருக்கக்கூடிய அந்த பதங்களை நம்ம என்ன பண்ண போறோம்? அது அப்படியே சஃபுலா இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆர்டரா அரேஞ்ச் பண்ண போறோம். அதுல முதல் பதமாக எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா, காதிமோதா சஹாதா. காதிமோதா சஹாதா அப்படிங்கிறது முதல் பதமா அன்வயத்துல. இப்ப நாம அன்வயம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அன்வயம் அथवा யோஜனான்னு சொல்லலாம்.
சொல்லக்கூடிய முதல் பதம் எது அன்வயத்துல? காதிமோதா சகாதா, இது முதல் பதம். அதை எழுதிக்கோங்க. காதிமோதா சகாதா அப்படிங்கிறது முதல் பதம் அன்வயத்துல. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னாக்கா, அடுத்த பதம் பாருங்க, என்ன நம்ம எடுக்கிறோம்? கேத பாவே. இரண்டாவது பதம் கேத பாவே, கேத பாவே நீங்க இரண்டாவது. அடுத்தது சதா, மூணாவது பதம் அன்வயத்துல. மூணாவது பதம் என்ன எடுத்துக்கிறோம்? சதா. அடுத்தது தயாவான், தயாவான். அடுத்து இனதேஜாஹ, இனதேஜாஹ. கிரமமா எழுதுங்க. நான் சொல்லும் பொழுது கையோட எழுதுண்டே வந்தாதான். அங்க இருக்கு, நம்ம அந்த டெக்ஸ்ட்ல அழகா கொடுத்துருக்கோம் பதச்சேதத்துல. அது என்னென்ன பதம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம இப்ப என்ன பண்றோம்? அன்வய கிரமத்துக்கு கொண்டு வரும். அதன் பிறகுதான் அதற்கு நேர நான் என்ன பொருள் சொல்றேனோ அந்த பொருளை எழுதிண்டே வந்தாக்கா நமக்கு பாவார்த்தமானது கிடைக்கும். முதல் பதம் என்ன சொன்ன அன்வயத்துல? காதிமோதா சகாதா. ரெண்டாவது படம் என்ன என்ன எடுத்தோம் அப்படின்னாக்கா, கேத பாவே சதா தயாவான் இனதேஜாஹ. இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து என்ன பதம் இருக்கு அப்படின்னாக்கா, சுகஹா. அடுத்த பதம் என்ன? சுகஹா. அடுத்து ராமநாமா. அடுத்த பதம் என்ன? ராமநாமா. அடுத்தது பூருமே, பூருமே. அடுத்தது ரசாமே, ரசாமே. ரிபௌ, ரிபௌ. ரேணுகா காத்ரஜே, ரேணுகா காத்ரஜே. ரேணுகா காத்ரஜே. அடுத்த பதம் ஆனதே, ஆனதே. ஸ்வபாசா, ஸ்வபாசா. கடைசியா அதாபி, அதாபி. இப்படியாக நம்ம என்ன பண்றோம்? பா அன்வயம் என்ன கிரமத்துல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். திரும்ப சொல்றேன், நான் இப்ப சொல்லும் பொழுது நீங்க அந்த பதச்சேதத்தில் இருக்கக்கூடிய பதங்களை கிரமமா எழுதிக்கணும். உட்கார்ந்து யாரெல்லாம் பரிசிரமப்படுறாலோ அவளால தான் கடைசியில பரீட்சை நன்னா எழுத முடியும். இப்ப நாம வெறுமை ஸ்ரோதாவா மாத்திரம் இருந்தா இந்த வகுப்புல எந்த பிரயோஜனமும் இல்லை. நன்னா தெரிஞ்சுக்குங்க. இது கதை கேட்டுட்டு போற காலக்ஷேபம் மாதிரி இல்லை இல்லையா? அதனால நான் சொல்லக்கூடிய அந்த அன்வயத்தை அழகா நோட்டு வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்? எந்த ரீதியில அந்த பதங்களை நான் கிரமமா வரிசைப்படுத்தணும்னோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்டை பார்த்து அழகா உட்காந்து எழுதணும். எழுதுனா ரெண்டு பெனிஃபிட் இருக்கு. ஒண்ணு, நமக்கு சொற்கள் நல்ல ஃபெமிலியர் ஆகும். இன்னொன்னு, அபியாசம் பண்ணலாம். எந்த கிரமத்துல இருக்கு இந்த ஸ்லோகம் அப்படிங்கிறத நல்லா அபியாசம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ரீதியில் என்ன பண்ணிட்டோம்? இப்படி நாம அன்வயம் பண்ணோம். திரும்ப அந்த அன்வயம் பண்ண கிரமத்தை சொல்றேன். காதிமோதா சகாதா கேத பாவே சதா தயாவான் இனதேஜாஹ சுகஹ ராமநாமா பூருமே ரசாமே ரிபௌ ரேணுகா காத்ரஜே. ரேணுகா காத்ரஜே. அப்புறம் ஆனதே ஸ்வபாசா அதாபி. இப்படியாக இந்த பதங்களை நாம என்ன பண்றோம்? அன்வயம்
அப்படிங்கிற கிரமத்தை பண்ணிட்டோம். சரி, இப்ப அதற்கு என்ன பொருள்? அதாபின்னு என்ன அர்த்தம்? இருந்தார்னு அர்த்தம் இல்லையா? அதாபி, அதாபினா இருந்தார். அடுத்து யார் இருந்தார், எப்படி இருந்தார்? ஒளி பொருந்தியவராக இருந்தார். அது யார் இருந்தது, எப்படி இருந்ததுன்றது நம்ம இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு ஒரு பதமா அர்த்தத்தோட பார்க்கும்போது நமக்கு புரியும். முதல் பதம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா, காதிமோதா சகாதான்னு பார்த்தோம். அப்படி அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, ராமருக்கு சில விசேஷங்களை காண்பிக்கிறான். ராமர் காதிமோதா சகாதா, அதை நாம் எப்படி பிரிக்கிறோம்? க அதி மோத அச ஹாதா, இப்படி அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்றோம்? பதங்களை பிரிக்கிறோம் இல்லையா? இது ஒரு சமஸ்த பதமா இருந்துருக்கு. அந்த சமஸ்த பதத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு பதத்தையா பார்க்கும் பொழுது க அதி மோத அச ஆதா அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம பிரிச்சுக்கிறோம். என்ன அர்த்தம்? கம் அப்படின்னா ஜலம். கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜலம். கம்னா என்ன பேரு? ஜலம். காதிகள் அப்படின்னா அவ ஜலத்தை மட்டுமே சாப்பிடக்கூடியவாருக்கு காதின்னு பேர். கம்னா ஜலம், காதினா ஜலத்தை மாத்திரமே சாப்பிடக்கூடியவர்களுக்கு என்ன பேரு? காதிகள்னு பேர் இல்லையா? அப்பனா அபபக்ஷர்கள் பேர். அபஹான ஜலம், ஆபஹா அபஹா இல்லையா? அப்பஹான அப்படின்னா என்னது? ஜலம். அந்த ஜலத்தை மாத்திரமே சாப்பிடுவான்னு சில பேர் இருக்கா. வாயு பக்ஷா, காற்றை மட்டுமே சுவாசிக்கலாம் சில தபஸ்விகளா நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா. அப்படி அவளுடைய மோதத்தை, மகிழ்ச்சியை யாரெல்லாம் கெடுக்கணும்னு நினைக்கிறாளோ, யாரு? ராட்சசால் தான் பெரும்பாலும் நினைப்பா. அப்படி நினைக்கக்கூடிய அவளை என்ன பண்றா அப்படின்னாக்கா, ராமர் அப்பேற்பட்ட தபஸ்விகளை யாரெல்லாம் துன்புறுத்துறாளோ அவளெல்லாம் ராமர் தண்டிப்பாரா. யார அப்படின்னாக்கா, யாரெல்லாம் சிறந்த தபஸ்விகள் இருக்காளோ அவ என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, காதி, காதினா கம்னா ஜலம், ஜலத்தை மாத்திரமே சாப்பிடக்கூடிய ஆளுக்கு என்ன பேரு? காதிகள்னு பேரு. நிறைய பேர் இருக்கா அந்த மாதிரி. அபபக்ஷர்கள், வாயு பக்ஷர்கள், இப்படி நிறைய பேர் இருந்துருக்கா. அப்படி இருக்கவாளுடைய மகிழ்ச்சியை யாரெல்லாம் கெடுக்கணும்னு நினைக்கிறாளோ அவளெல்லாம் ராமர் தண்டிப்பார். ஏன்னா என்ன அர்த்தம்? அவளை நல்லா சம்ரட்சணம் பண்ணுவார் அர்த்தம் ராமர் இல்லையா? அடுத்தது கேதபாவேன்னு அர்த்தம் தயாவான். ராமர் கேதபாவே தயாவான். என்ன சொல்ற அப்படின்னாக்கா, அதாவது தன் மனதுள்ள கேதம் கொண்டவர்களாம் கேதபாவர்கள். அவரோட எப்போது ராமனுக்கு என்ன ஏற்படும்னா இரக்கம் ஏற்படுமா. உதாரணமா இப்போ நம்ம சுக்ரீவன் சொல்லலாம். அவன் கேதபாவனா இருந்த போதிலும், பீஷண கேதபாவனா இருந்த போதும் அவரிடத்த தயை புரிந்தார் இல்லையா? நாம ஏன் சுக்ரீவனுக்கு போய் நம்ம சகாயம் பண்ணணும், நாம ஏன் போய் விபீஷனுக்கு சகாயம் பண்ணணும் அப்படிலாம் நினைக்கவே இல்லை அவர் இல்லையா? அப்பேற்பட்ட தயாவான். இதெல்லாம் ராமருடைய விசேஷணங்களா காண்பிச்சு கொடுக்குற. ராமர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது அதனுடைய விசேஷங்களா இருக்கு. கேதபாவேனா துன்பமில்லாத உள்ளம் கொண்டவர் அர்த்தம். எப்போ? சதா, எப்பொழுதுமே. அது மாத்திரம் தயாவான், கருணை உள்ளம் கொண்டவர். இன தேஜாக, சூரியனை போல பிரகாசிக்கக்கூடியவர். சூரியன் எப்படி பிரகாசிக்கும் இல்லையா? அதனுடைய பிரபா எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். அப்படி ராமர் இன தேஜாகா. இனன்னா சூரியனுக்கு பேரு. இனன் அப்படின்னா யாருக்கு பேரு? சூரியனுக்கு பேரு. சூரியன் எவ்வளவு தேஜஸா இருக்கிறதோ அவ்வளவு தேஜஸ் ராமனுக்கு இருக்கு இல்லையா? அது மாத்திரமல்ல, ராமர் சுகர், சுகஹா. ராமர் எப்படிப்பட்டவர்? சுகஹா இல்லையா? அப்போ எப்படி இருப்பார் ராமர்? சுகஹானா அவரை எளிமையா அடைந்துடலாம், கஷ்டமே கிடையாது, ரொம்ப சுலபம். ராமனை அணுகிறது அப்படிங்கிறது பொதுவா ஒரு தலைவன் இருந்தா அவனிடத்துல நாம நெருங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? எப்படி போய் பேசுறது, எப்படி அணுகிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தயக்கம் இருக்குமா. ஆனா ராமன் விஷயத்துல அப்படி கிடையவே கிடையாது, ரொம்ப சுலபர். ராமனை அடையிறது எளிதாக அடைஞ்சிடலாம். அதனால சுகஹா. அது மட்டும் இல்லாம அதாபி அப்படிங்கிற பதத்தை யூஸ் பண்ற. அடுத்து என்ன யூஸ் பண்றார்? அதாபி அப்படிங்கிற ஒரு பதத்தையும் அவருக்கு யூஸ் பண்ற. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது யாரையும் தவிக்க பண்ணாதவர். அது மாதிரி சுபாசா, தன்னுடைய தேஜஸ்னாலேயே அவரை என்ன பண்ண முடியும்னாக்கா நம்மளும் அடைய முடியும். சொல்லிட்டு என்ன சொல்றார்? சுகஹான்னா என்ன அர்த்தம்? எளியவராலையும் அடைய முடியும். ராமநாமா, அந்த இறைவன், ராமா என்ற பெயருடைய இந்த இறைவன் பூருமே, பூமாதேவியுடைய மகளான சீதையின் தொடர்புடையவன் இல்லையா? பூருமேன்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, சீதாதேவி
அப்படிங்கிறவரோட தொடர்புடையவர், அதாவது பூமியின் விபுலமான செல்வத்தை உடையவர் இல்லையா. அதெல்லாம் பின்னாடி பிற்காலத்துல ஒரு முனிவருக்கு தானமா பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போறது. ஆனா இங்க நம்ம என்ன எடுத்துக்கணும், பூருமேனா பூமாதேவியோட மகளான சீதையின் தொடர்பை உடையவள் அவர். ரசாமே இல்லையா, இந்த பூகோளத்தை பிறந்த சீதையை அடைந்தவர். பூலோகத்தை வந்த பிறகு கூட சீதையை அவர் அடைந்தார் அப்படிங்கிற நிறைய விஷயத்த சொல்லிட்டே போறார் ராமனுக்கு. அப்படி அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு ரிபவ் எதிரியான, யார் எதிரி ராமருக்கு? ரேணுகா காத்ரஜே. யாரு ரேணுகான்னா, ரேணுகாவுடைய பிள்ளையான ஜமதக்னியான பரசுராமரான இப்படின்னு கொண்டு போறான் இல்லையா. ரேணுகா காத்ரஜர், ரேணுகா என்பவள் ஜமதக்னுடைய தர்மபத்னி இல்லையா, பரசுராமனுடைய அன்னை, அவருடைய உடலில் பிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரா இல்லையா. ரேணுகா காத்ரஜேனா யாரு? ரேணுகா காத்ரஜன்னா பரசுராமர். ரேணுகா என்பவள் யாரு? ஜமதக்னியோட தர்மபத்னி, பரசுராமருடைய அம்மா. அவளுடைய உடலில், காத்திரம்னா சரீரம், காத்ரஜே. யாருடைய காத்ரஜே? ரேணுகா காத்ரஜே. ரேணுகா என்ற பெயருடைய யாரு அப்படின்னாக்கா ஜமதக்னுடைய தர்மபத்னி, அவர் பரசுராமருக்கு அம்மா. அப்படி அவளுடைய உடல்ல பிறந்தவர் இந்த பரசுராமர் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய இந்த பரசுராமனுடைய ஆனதே வணங்கப்பட்ட தன்னுடைய சுபாவசா, தன் ஒளியினாலேயே, அதாவது என்ன அர்த்தம், என்ன ஸ்லோகம் சொல்ல வரா இந்த அர்த்தத்தில் அப்படின்னாக்கா, ராமர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, துன்பப்படுகிறவர்களை எப்போதும் கருணை உள்ளம் கொண்டவர் இல்லையா. துன்பப்படுகிற இடத்துல எப்பொழுதும் கருணை உள்ளவர் யாரு? ராமர். சூரியனை போல பிரகாசம் உடையவர். அது மாத்திரமல்ல, எளிதில் அடையக்கூடியவர் இல்லையா. முனிவர்களுடைய மகிழ்ச்சியை தடுக்கக்கூடிய அசுரர்களை அழிச்சார். யார் யாரெல்லாம் முனிவருக்கு தொந்தரவு கொடுத்தாலோ அவளை அழித்தவர். தனது எதிரிகளை எளிதில் வெல்பவர். யாரை வென்றார்? ரேணுகாதேவனுடைய பிள்ளையான பரசுராமனுடைய தன் முன் பணிந்த போது கருணை உள்ளம் கொண்டு அவரை தன் ஒளியால் வென்றார் அப்படிங்கிற மாதிரி இங்க காண்பிச்சு கொடுக்கிறார். என்ன அர்த்தம் சொல்ல வர்றாக்கா, பரசுராமனுடைய பங்கம் இல்லையா. அப்படி தன்னுடைய எதிரியாக இருந்தா கூட இல்லையா, பணிந்து கருணை உள்ளம் கொண்டு அவரையும் தன் ஒளியில் வென்றவர். ஒளின பிரகாசம், சுபாவசா அப்படிங்கிற ஒரு பதம் இருக்கா இல்லையா. அந்த பிரகாசத்தாலே, தன் ஒளியாலே, அதாபி அப்படின்னா அர்த்தம் ஒளியில் வென்றவர் யாரு? ராமர் இல்லையா. பரசுராமனுடைய விஷயத்தில் அவர் எப்படி நடந்துட்டார் அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்கிறார். ராமன் பரசுராமனை வென்று அவரிடத்திலும் கருணை கொண்டது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் அது? திரும்ப சொல்றேன் பாருங்க. ராமநாமா சதா கேதபாவே தயாவான் அதாபி இனதேஜாஹ ரிபௌ ஆனதே காதிமோதா சஹாதா சுபாசா ரசாமே சுகஹா ரேணுகா காத்ரஜே பூருமே அப்படிங்கிறது. இந்த 7வது ஸ்லோகம் அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல வாசிச்சோம்னா நமக்கு என்ன பொருள் கிடைக்கிறது? ராமர் பரசுராமரை வென்று அவரிடம் கருணை கொண்டார் அப்படிங்கிறது பரசுராம பங்கம். இது 7வது ஸ்லோகம். அதே ஸ்லோகத்தை நம்ம இப்போ பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல வாசிச்சா நமக்கு என்ன மாதிரியான அர்த்தம் தர போறது? போன 6வது ஸ்லோகத்துல ருக்மிணி அந்த பாரிஜாத மலரை அடைந்தால் பார்த்தோம் இல்லையா. அப்படி அந்த பாரிஜாத மலரை அடைந்த ருக்மிணியுடைய நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமா நமக்கு கவி வர்ணிக்கிறார். அது என்ன ஸ்லோகம் பாருங்க. மேருபு ஜேத்ரகா கானுரே கோசுமே சா அரசா பாஸ்வதாக சதா மோதிகா தேனவா பாரிஜாதேன பீதா நவா யாதவே அபாத் அகேதா சமானாமரா. மேருபூஜேத்ரகா கானுரே கோசுமேசா அரசா பாஸ்வதாக சதா மோதிகா தேனவா பாரிஜாதேன பீதா நவா யாதவே அபாத் அகேதா சமானாமரா அப்படிங்கிறது 7வது ஸ்லோகம். இதுல ருக்மணி தேவியை பத்தி இங்க 6 வார்த்தைகளை குறிப்பிடுறார். என்ன? பாரிஜாத மலரை அடைந்த ருக்மணியுடைய நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத இங்க நமக்கு கவி காண்பிச்சு கொடுக்கிறார். இதனுடைய பதச்சேதா மேருபூஜேத்ரகா கானுரே
கோசுமே சா அரசா பாஸ்வதா ஹாம் சதாமோதிகா தேன வா பாரிஜாதேன பீதா நவா யாதவே அபாத் அகேதா சமானாமரா. இப்படியாக பதச்சேதம் முதல்ல. அதன் பிறகு நாம பார்க்க போறது அன்வயா சொல்றேன். அந்த அன்வய கிரமம் எப்படி இருக்குங்கிறத எழுதிக்குங்க. முதல் பதம் என்ன எடுக்கிறார்? மேருபூஜேத்ரகா. மேருபூஜேத்ரகா என்கிறது முதல் பதம். கானுரே இரண்டாவது பதம். கானுரே கோசுமே மூணாவது பதம். அரசா இது நாலாவது பதம். அரசா சதாமோதிகா ஐந்தாவது பதம் என்ன? சதாமோதிகா. இப்ப நம்ம அன்வயம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரீதியில என்னென்ன பதங்கள் இருக்குங்கிறது ஆர்டரா சொல்லிட்டு இருக்க. முதல் பதம் என்ன சொன்ன? மேருபூஜேத்ரகா கானுரே கோசுமே அரசா சதாமோதிகா அகேதா அகேதா பாஸ்வதா பாஸ்வதா தேன தேன பாரிஜாதேன தேனக்கு அப்புறம் பாரிஜாதேன சமானாமரா சமானாமரா பீதா பீதா சா சா நவேவ யாதவே யாதவே அபாத் அபாத் கடைசியா ஹா ஹான்னா ஆச்சரியம். இவ்வளோ ஆச்சரியமா அந்த மலருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹான்னா ஆச்சரியம் இல்லையா? அந்த பொருளை கொடுக்கக்கூடியது அந்த ஹான்ற சொல்லுக்கு அர்த்தமானது. இப்போ பாரிஜாத மலரை அடைந்த ருக்மனுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு காண்பிச்சு கொடுக்குற இல்லையா? முதல் பதமா என்ன எடுத்துக்கிறார் அப்படின்னாக்கா மேரு பூஜேத்ரகா அப்படிங்கிற மாதிரி. மேரு அப்படின்னா தங்க மலை. மேருனா எது நமக்கு தெரியும் இல்லையா? மேருனா தங்க மலை. அந்த அந்த பிரதேசத்தையே ஜெயித்துவிடும் அளவுக்கு வனப்பு பெற்றால் என்னக்கா ரைவதகம்ங்கிற அகமலை மேரு அப்படி ஆயிடுச்சு. ஓ ஒசத்தியானது எதுனாக்கா மேரு மலை தான் ஒசத்தி. அந்த மேரு மலைன்றது தங்கத்தால் ஆனது. அதற்கு நிகர் ஏதான உண்டான கிடையாது. ஆனா அந்த பிரதேசத்தையே ஜெயித்து விடும் அளவுக்கு வனப்பு பெற்றாள். ஏன்னா அந்த பாரிஜாத மலரை அவள் பெற்றதனால். அந்த ருக்மிணி பாரிஜாத மலரை பெற்றாள் அல்லவா? பெற்று தன் கையில் வைத்துருக்கா. அது எப்படி இருக்கு ஒளி வீசுறதுனாக்கா, இதற்கு முன்பாக மேரு மலை அப்படிங்கிறது தான் உசத்தியானது. அந்த பிரதேசத்தை காட்டிலும் ஒரு அளவுக்கு வனப்பு வேற யாருன்னா இருக்குமானா வேற யார்ட்டுமே இல்லை. ஆனா இப்போ அதையும் ஜெயித்தாள் இவன் இல்லையா? அது மாத்திரம் இல்ல, அடுத்த பதம் என்ன எடுக்கிறார் பாருங்க. கானுரே இல்லையா? குறைந்த சுகம். என்ன சொல்றார் அப்படின்னாக்கா சிறிய அளவே இன்பத்தை கொடுக்கக்கூடிய கோசுமே பூமியில் தோன்றக்கூடிய பூக்களை விட பூமியில தோன்றக்கூடிய மலர்களுக்கு என்ன இருக்குனாக்கா கானுரே சிறிய அளவே இன்பத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கான். பூமியில மற்ற மலர்களுக்கு எந்த மாதிரியான தன்மை இருக்கு அப்படிங்கிறத சொல்றாருனாக்கா சிறிய அளவு. கானுரே சிறிய அளவே இன்பத்தை கொடுக்கக்கூடியது எது? கோசுமே பூமியில் தோன்றக்கூடிய பூக்களை விட இது உயர்ந்ததா இருக்கு. அரசா இந்த ரசம் அப்படின்னா அது ஒப்பிடுறா.
இந்த ஸ்லோகத்துல நிறைய விஷயங்கள் அந்த பாரிஜாத மலர் அடைய முடியாத விஷயங்கள்லாம் அது கூட ஒப்பிட்டு பார்க்கறாங்க. ஏன்னா பாரிஜாத மலருக்கு நிகர ரூபம், ரசம், கந்தம், ஒளி இப்படி ஒவ்வொன்றாலும் மேன்மை இதுக்கு உண்டு அப்படிங்கிறத வர்ணிச்சு என்று வியக்கும்படி இருக்கு அந்த மலர் இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு மலரை இந்த ருக்மணி வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சொல்லிட்டு அது எப்பேற்பட்டது அப்படின்னாக்கா, சதாமோதிகா எப்பொழுதும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய, அகேதா துன்பமில்லாத, பாஸ்வதா ஒளி பொருந்திய, தேன அந்த பாரிஜாதேன நாம கிருஷ்ணரால கொடுக்கப்பட்ட அந்த பாரிஜாத மலரால் இல்லையா எப்படி இருக்குனாக்கா, சமானாமரா தேவர்களுக்கு ஒப்பானவர், பீதா புண்ணியமான சா அந்த ருக்மணி, நவேவ புதிதாய், யாதவே யாரிடத்துல கிருஷ்ணரிடத்துல பிரகாசிக்கிறார். இதற்கு முன்னாடி கிருஷ்ணனோட அந்த ருக்மணி இருந்தா, ஆனா இந்த அளவுக்கு பிரகாசம் இல்லை. இப்போ அந்த பாரிஜாத மலரை அவரிடமிருந்து பெற்ற பிறகு இன்னும் நன்னா ஜொலிக்கிறாளாம் அந்த ருக்மணி அப்படிங்கிறத வர்ணிக்கிறார் இல்லையா. பாருங்க, பாரிஜாத மலர் அடையப்பட்ட மிகவும் அதிசயமான ஒரு ஒளியினால ருக்மணி தேவியா ஸ்ரீ கிருஷ்ணரிடத்துல ஒரு விதமான தெய்வீக வடிவம் கொண்டவளாக காணப்பட்டால் அப்படிங்கிறதாக இங்க காண்பிச்சு கொடுக்கிறார். கிருஷ்ணருடைய அருகில ருக்மணி தேவியானவள் ஒரு துடிப்பான புதிய தெய்வீக வடிவத்தையே அடைந்திருக்கா, ஒரு உணர்வையும் பெற்றிருக்காள், எல்லாமே சொல்றா. அந்த மலரை அவள் பெற்ற பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்கிறார் கவி இதன் மூலமா இல்லையா. என்னென்ன விஷயத்த சொல்றார் அப்படின்னாக்கா, அதாவது பாரிஜாத மலருக்கு ரூபம், ரசம், கந்தம், ஒளி இப்படி ஒவ்வொன்றாலும் மேன்மையை வர்ணிச்சு அப்படிங்கிற வியக்கிறபடியா அந்த மலருடன் கூடிய அந்த ருக்மணி தேவியானவள் அப்படி பிரகாசிக்கிறா. ஏன்? அது அந்த இந்திரலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மலர், அது கிருஷ்ணருக்காக கொண்டு வரப்பட்ட மலர். அதை இவள் கிருஷ்ணரிடத்திலிருந்து பெற்றதுனால இவளது தோற்றமானது அப்படி புன்னிறமாக ஜொலிக்கிறது இல்லையா. அது எப்படி மேரு பர்வதத்தை காட்டிலும் உசத்தியா ஜொலிக்கிறது அப்படிங்கிறதாக இந்த விஷயத்தை சொல்லி இந்த ஸ்லோகத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். மேருபூ ஜேத்ரகா கானுரே கோசுமேசா அரசா பாஸ்வதாக சதாமோதிகா தேனவா பாரிஜாதேன பீதா நவா யாதவே அபாத் அகேதா சமானாமரா. மேருபூ ஜேத்ரகா கானுரே கோசுமேசா அரசா பாஸ்வதாக சதாமோதிகா தேனவா பாரிஜாதேன பீதா நவா யாதவே அபாத் அகேதா சமானாமரா அப்படிங்கிறது இந்த 7வது ஸ்லோகம். இந்த 7வது ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், பிரதிலோமமா வாசிக்கும் பொழுது பாரிஜாத மலரை கிருஷ்ணரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ருக்மணியானவள் எப்படிப்பட்ட நிலையில உசத்தியா காணப்படுறா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமா நமக்கு கவி அழகா வர்ணிச்சு காண்பிக்கிறார். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் அடுத்த வகுப்புல அடுத்த 8வது ஸ்லோகத்தோட நம்ம பார்க்கலாம். தாசம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசம். தன்யவாதாக. தாசன் சுவாமி.